எப்போதுமே வந்து டீல்ல தான் விடுவேன் நீ என்னைய. நான் மட்டும் உனக்காக எப்போதும் பேசிட்டு இருக்கணும், இது பண்ணணும். லிவிங் ஏரியால நீ பேசி நான் கேட்டதே இல்ல எனக்காக. என்னது டீல் விடுறீங்களா? என்னடா டேய், என்னடா டீல் விடுறேன்னு இருக்கீங்க? எங்கடா டீல் விட்டீங்க? நீ எப்போ எனக்காக நான் நின்ன மாதிரி நீ நிக்கவே இல்ல, நீ பேசவே இப்போ இல்ல. கடைசில என்ன வந்து நீ அந்த சொல்லவே கூடாது. ஒரு பால் வந்து மூணு பேர் பால் வந்து எனக்காக நீ நிக்கல, உனக்காக நான் நிக்கல. எதுக்காக முதல்ல இந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தர் நிக்கணும் ஃபர்ஸ்ட்? பாரு மச்சான், நியாயமா இருக்கணும். நீ ஏதாவது கேம் ஆடும்போது நான் அப்படி சொல்லிருக்கேன். நான் இதுதான் தனியா ஆடுறேன், இதுதான் தனியா ஆடுறேன். இது என்கிட்ட வச்சு கூடாது என்கிட்ட. அவ்வளோதான் முடிஞ்சு. உனக்கு அமிர்தினே விலகம்னு நினைச்சாலும் பார்வதி விடாது போல. அவ்வளோதான் முடிஞ்சு. நீ வந்து எனக்காக நின்னது கிடையாது தான்டா. நான் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஹர்ட் ஆயிட்டேன். சரி, இவர் ஒன்றும் புரிஞ்சுக்காம எனக்காக நிற்கணும்னு சொல்கிறதே எதுக்காகன்னு தெரியாமல் நடந்துட்டு விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்காக நிற்கணுங்கிறது என் கேமையும் சேர்த்து நீ தான் ஆடணும், எனக்காக மட்டுமே ஆடணுங்கிறது தான் அந்த அம்மா சொல்லுது. இங்கேருந்து மொத்தமாக இப்படி எத்தனை வந்துடுவேன். கரெக்ட். நீ ஒன்றும் பண்ண வேணாம், விடுறா. பார்வதி வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறதே அதிசயம். அதுலேயும் நீ நான் செய்கிறேன்னு சொல்லி வாங்கிக்க எடுக்குன்னு போயிரு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து எனக்காக எவ்வளோ நின்றுருக்கன்னு எனக்கு தெரியல. நீ பண்ற மாதிரி தான் நானும் பண்றேன். இப்ப நீ எல்லாத்துக்கும் வந்து நிக்கிறியா? அம்ருதீன்லாம் தெளிவாக தான் இருக்காரு. ஏமா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தானே வந்து நிற்கிற, அதாவது உனக்கு அதில் சம்மந்தப்பட்டிருந்தா வந்து நிற்கிற, இல்லை நீ அதில் உனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தால் வந்து நிற்கிற. ஆனால் நான் வந்து எதுக்கு சும்மாவே நிற்கணும்? ஆனால் பார்வதிக்கு அப்படி எல்லாம் கிடையாது. உனக்கு பிரச்சனைன்னு நிற்கிறியோ இல்லையோ, என் பிரச்சனைக்கு நீ வந்து கண்டிப்பாக நின்னே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குதாட்டு இருக்குது. என்ன கோர்ட் டாஸ்க்? எனக்கு வாதாட தெரியாதுடி. ஆனா நீ பேசி இருந்திருக்கலாம்ல. எனக்கு நீ சண்டை போட சொன்னா சண்டை போடுவேன். அந்த வாதாடுறது, இந்த இதுவா பேசுறது, பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறதுல எனக்கு வராது. பேசியிருக்கலாம்லன்னா நம்ம பக்கத்தில் ஏதாவது நியாயம் இருந்தால் தான் பேசுறதுக்கு. அங்கே ஒன்றுமே இல்லை. சத்தியமா வராதுமா. என்ன நம்ப மாட்டியா? நீ அவளுக்கு அஃபண்ட் ஆகக்கூடாதுன்னு தானே அப்படி பண்ண. அதானு பார்த்தேன். எனக்காக நீ பேசலைங்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவளுக்காக பேசிட்டேங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. இதையெல்லாம் பார்த்தா யாருக்கு பாசிட்டிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கா இல்லை அரோராக்கா? சொல்லி கொடுத்தல மண்டையில் நிற்காது. நீ வெளியே சொல்லி கொடுத்தல எதுவுமே மைண்டில் நிற்கல. ஒரு பாயிண்ட்டுக்கும் அவன் இங்கே சாட்சி இருந்தால் தான் இங்கே பேச முடியும். அவனை இல்லை, இந்த பார்வதி பேசுறது பார்த்தா இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலே எதுவுமே தப்பே இல்லாத மாதிரியும், இவன் வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ரெண்டு பேத்தையும் என்னமோ போட்டு எறிஞ்ச மாதிரியும் பேசிட்டு இருக்குது இந்தம்மா. கேட்டா அவள் வந்து லிமிட்டில் இருக்கலாம்னு சொல்லுவாருங்க. ஆனால் அவங்க போயிட்டோடனே அவங்க வந்து எப்பவும் போல தான் வந்து என் கூட பழகுவார். அவங்க இருக்கும்போது மட்டும் லிமிட்டில் இருக்கான்னு சொல்லுவார். சொல்லப்பா சொல்லு, நீ வாட்டுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்குற. சொல்லு, நீ வாட்டுக்கு சொல்லு. அவளும் என்ன சொல்லிட்டு இருந்தா, என் ஃப்ரெண்டுனா எனக்கு வந்து லிமிட் இல்லாமல் தான் நான் பழகுவேன்டா, நான் எப்பவும் போல பழகுவேன். சொல்லல அது ரெண்டு பேரும் அதனால தான் ஒன்று கட் ஆயிடுச்சு. கட்டெல்லாம் ஆகலை, அது நீங்களா சேர்ந்து கட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லு. நல்ல சண்டை வந்தது, நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணிட்டோம்? ஐயோ சார், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார். பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பிள்ளைங்க பண்ணுறக்காக? இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அன்னைக்கு நீ சண்டை போடும்போது. அது எல்லாமே பேச முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன லாயரம் போட்டதே தப்பு. மக்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உள்ளே வச்சுக்கிறதே தப்பு. நிஜமாவே தப்புதாம்மா. நான் எப்படிமா லாயரா போயிருந்தா நீ இன்னும் என்னை வந்து இப்போ நான் வினோத்துக்கும் உனக்கும் நிற்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு தான் உனக்கு வாதாட முடியும். இதுதான் வந்து இதுவே அமிர்தன் கிட்ட இருக்கிற ஒரே பாசிட்டிவ் சைடு, ஏதோ கானா வேணுத்துக்கிட்ட பேசி சிரித்து பழகி விளாண்டுருக்கிறது தான். அதையும் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரமே வெளியே முடிக்கிடுவாங்க. அப்போ நான் நல்லா பழகின விஷயங்கள் தானே, அப்போல்லாம் நல்லா பழகிட்டு தானே இருந்தேன். அதனால நான் எப்படி போய் நிற்க முடியும்? யாருக்கு? அவரோட கிட்ட அந்த டைம்ல நல்லா தான் பழகிட்டு இருந்தேன். என்னடா இது சும்மா வல்லவன் பட கதையை ஓட்டிட்டு இருக்கீங்க அது இதுன்ட்டு. எப்போ அந்த கேஸ் நடக்கும்போது? அந்த கேஸ் அப்போ இல்லம்மா, முன்னாடி. இது தேவையில்லாம இதை பாரு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்பனா உனக்கு நான் வந்து கேட்டவனா? அவ்வளோதான், இன்னும் முழப்புனா சிக்கிக்குவோன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கதையை கொடுத்து கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டோம். பிடிக்கலையா பேசுறது? பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்லு. பிடிக்கல பேச பிடிக்கலையா? நீ உடனே வந்து இப்படி பண்ணாத. அவ்வளோதான், பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம்னா இவனும் விட்டு போட்டு போயிடுவான் அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சமாளிக்கிற மாதிரி பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி வயசு. எனக்கு நீ ஓவராலா நீ வந்து என்னை பெருசா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல்லா டக்குன்னு ஈஸியா விட்டு கொடுத்துடுற, டீல்ல விட்டுற. இப்பவே அந்த ஆள் நீ சொல்றது மட்டும் தான் கேட்டு ஆடிட்டு இருக்காப்புல. இதுக்கு மேலேயும் கேட்கணும்னா அவர் வந்து என்ன விளையாடுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவர் விளையாடாம வெளியே போயிடலாம். நான் என்ன சொன்னேன், நீங்க உன் கேம் நீ விளையாட, என் கேம் நான் விளையாடுன்னு சொல்லிட்டேனா இல்லையா? நீ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நான் முழுசா நான் விளையாடுவேன்னு சொன்னா இல்லையா? பார்வதி மைண்ட் வைஸ் உடனே இது என்னடா வம்ப போச்சு, இவன் வேறு திடீர்னு தனியாக விளையாட போகிறாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான் நிற்கணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். உனக்கு எங்கே நிற்கணுமோ எல்லாம் நின்னாச்சு. நீ எவ்வளோ நிற்கிறேன்னு நான் பார்த்தாச்சு. நான் கரெக்டாக நியாயமாக தான் பண்ணியிருக்கேன். நீ நான் நல்லா பேசும்போதே நீ நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சத்தியம் பண்ணி சொல்லி இல்லை. அவ்வளோதான், பார்வதி மூக்கடைந்த தருணம் இதுதான். நோஸ் கட் ஆகி போச்சு, பார்வதிக்கு முடிஞ்சு போச்சு. சத்தியமா நான் அந்த அப்படி நான் சொல்லவே இல்லை. வினோத்தும் கமருதீனும் இருக்காங்க நீ சொன்னம்மா. நீ நல்லா பேசும்போதே சொன்னடி.
எல்லா அவ்வளோதான் பார்வதி உடனே அப்படியே செல்லமாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசி ஆட்டையை கலைச்சிடணும், வறுமை விரும்பியில் வெளியே வந்துடும் அப்படிங்கிறனால அப்படியே பேசி உழப்பி விட்டுருச்சு. இடத்துலயும் நின்று உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நீ எல்லாத்துக்கும் குதிப்ப, நான் அப்படிலாம் குதிக்க மாட்டேன். நான் எல்லாம் ஈஸி கோயிங்க. இப்போ தான் என் பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ தான் புரியுதாட்டு இருக்குது. இப்போ தான் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் புரியுது. நீ எல்லாத்தையும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுமா. நான் தான் சாரி கேட்டேன்ல, அதுக்கப்புறம் அரோர் நான் நின்னேன். அவ்வளோதான், இவர் சுத்தமாகவே எடுப்பர் கைப்பிலே மாறிட்டாராட்டு இருக்குது. சோழி முடிஞ்சு போச்சு. நீ எல்லாத்துக்குமே கோவப்பட்டுக்கிட்டு நேற்று விக்டர்ஸ் லைட்டாக சொன்னது ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு தான். நான் அமைதியாக தான் இருந்தேன். என்னது நீ அப்படிதான் சம்டைம்ஸ் பண்ற, அது உன்னோட நேச்சர், அது தப்பு கிடையாது. அது கேமுக்கு யூஸ் ஆகுதுல்ல. அது எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ ஒரு மாதிரி இருக்கன்றப்போ ஓகே தான். அது நான் வேற நேச்சர், நீ வேற நேச்சர், அவ்வளோதான். பிடிச்சிருக்குன்னு பேசுகிறோம், அவ்வளோதான். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டூ. சரி நான் பண்ணல விடு. இப்போல்லாம் கிரிஞ்சு பண்ணுறக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. எபிசோடு ஃபுல்லாக இவங்க மூஞ்சியே காமிக்கிறாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆகுது. முடியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மூஞ்சி சும்மா பார்த்துட்டே இருக்க முடியல. அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப வெறி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் ஷோவே பார்க்காம தான் இருக்கும்.